மகளிர் உரிமை தொகை குறித்து முதலமைச்சரின் அறிவிப்புக்கு எம்பி கார்த்திக் சிதம்பரம் வரவேற்பு தெரிவிப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சருடைய அறிவிப்பை தொடர்ந்து காங்கிரஸ்ல பல தரப்பினர் இதனை வரவேற்று பேசியிருக்கக்கூடிய நிலையில எம்பி கார்த்திக் சிதம்பரம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் தற்போது இந்த திட்டத்திற்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து சர்ச்சையில் சிக்கக்கூடியவராக கார்த்திக் சிதம்பரம் இருக்கக்கூடிய நிலையில அவருடைய கருத்து கவனம் பெறுகின்றது. குறிப்பாக முதலமைச்சர் இன்று மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதாவது 3 மாதங்களுக்கான தொகையை ஒரே நேரத்திலும், இது தவிர கோடை கால சிறப்பு தொகையாக 2000 என சேர்த்து 3000 பிளஸ் 2000 மொத்தமாக 5000 ரூபாய் ஒரே நாளில் வரவு வைக்கப்பட்டிருப்பது தற்போது மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாக கார்த்திக் சிதம்பரம் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். இது கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சிறப்பான அறிவிப்பை தான் வரவேற்பதாகவும், பெண்கள் கையிலே கொடுக்கப்படக்கூடிய இந்த பணம் என்பது அந்த மகளிர் செலவு செய்து கொள்ள வேண்டும் எனவும், இந்த தொகையை சகோதரிகள் கவனத்தோடு செலவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஜோதிமணியும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், கடந்த 1 மாத காலமாக திமுக காங்கிரஸ் இடையே சில கருத்து மோதல்கள் நீடித்து வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது கடுமையான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவராக ஜோதிமணி இருந்து வந்த நிலையில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புக்கு அவரும் மனதார வரவேற்பதாக தன்னுடைய அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதலமைச்சருடைய மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பை நான் வரவேற்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் கையிலே கொடுக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் மிகுந்த பொறுப்பு, கவனத்தோடு செலவிடப்பட வேண்டும் எனவும், வீட்டுக்கு மட்டுமின்றி தங்களுக்காகவும் மகளிர் அந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். சகோதரிகள் கையில் கிடைக்க கூடாது என்று சதி நடைபெற்றதாகவும், பாஜக அதிமுக கூட்டணியின் சதி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முறியடித்திருக்கிறார் என்றும் ஜோதிமணி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.